ப்ரொஃபஷனலா ஒருத்தன் ஓடுறானா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? நாலேஜ் இருக்கு. எந்த டைம்ல ஸ்பீடா ஓடணும், எந்த டைம்ல பொறுமையா ஓடணும். எடுத்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜிம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இது புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜிம்ல போயிட்டு எடுத்த உடனே 10 கிலோ தூரம் 20 கிலோ தூரம் டப்பு டப்பு டப்புன்னு பண்ணிட்டு அடுத்த நாள் கை நீட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுமாதிரி ஜிம் பக்கமே போக மாட்டேன். இதான் இந்த ரீட்டைல் ட்ரேடர். உள்ள வந்த உடனே பாருங்க, ஒரே நாள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க போறேன் ஒரு 2 ட்ரேட் எடுத்துட்டு மொத்தமா அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடும். ஆனா ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவான், பக்கா ட்ரெயினர் வச்சிருக்கவர் ட்ரைனிங் என்ன சொல்லுவாரு, இல்லப்பா நீ இப்பதான் வந்திருக்க, உனக்கு 20 கிலோ தூக்க முடியும்னு எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, ஆனா தூக்காத. ஏன்னா 10 செட்டு போட்டனா நாளைக்கு தூக்க முடியாது. ஸ்டார்ட் பண்றது 2 கிலோல ஸ்டார்ட் பண்ணு, 3 கிலோல ஸ்டார்ட் பண்ணு. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கா ட்ரெயினர் அவர் கைட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுருவாரு. அப்போ he becomes a professional in that. அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, எடுத்த உடனே உள்ள வந்த உடனே ஒண்ணுமே தெரியாம டப்புன்னு எல்லாத்தையும் தூக்குறேன், எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்றேன். பொறுமையா வாங்க, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் போக போறது இல்ல. நம்ம தான் மார்க்கெட்ல இருக்கிறோம். மார்க்கெட் காணாம போவாது. மார்க்கெட்ல இருக்க ட்ரேடர்ஸ் தான் காணாம போயிடும்.